இங்க இந்த பையன் பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்து போனால அந்த பையனோட அப்பா அவனை ராசி இல்லாதவன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து வெளியவே விடாம வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சு வளர்த்திட்டு இருக்காரு. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த வழியா ஒருத்தர் போகும்போது வீட்டுக்குள்ள இந்த பையன் இருக்கிறத பார்த்துட்டு கை கொடுக்கலான்ட்டு பக்கத்துல வராரு. ஆனா அந்த பையன் பயந்து போய் உள்ள போயிடுறான். அவருமே அந்த பையனோட அப்பா கிட்ட பேசி அந்த பையனுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி உள்ள போய் அந்த பையனுக்கு வெளி உலகத்தை பத்தி எல்லாமே சொல்லி தராரு. இப்படியே பல வருஷம் போக அந்த பையனுக்குமே அவரை ரொம்ப பிடிச்சு போயிருது. இப்படி இருக்க ஒரு நாள் அவர் வெளியூர் போறதுனால வரதுக்கு 2 வாரம் ஆகும்னு சொல்லி அந்த பையனுக்கு படிக்கிறதுக்காக சில புக்ஸை கொடுக்குறாரு. அந்த பையனுமே அதுல இருந்து பூஜிமேன்கிற ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த புக்கை படிக்க படிக்க அவனுக்குமே அந்த புக்ல இருக்க கேரக்டராவே மாறலாம்னு சொல்லி ஆசை வருது. இப்ப 2 வாரம் கழிச்சு ஊருக்கு போன அவருமே திரும்பி வர அந்த பையன் அவருக்கு சர்ப்ரைஸ் காமிக்கிறேன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போய் அவங்க அப்பா வியாபாரத்துக்காக வச்சிருந்த ஒரு பன்னிக்குட்டியை கொடூரமா கொலை பண்ணதை காமிக்கிறான். இதை பார்த்து அவருமே ஆச்சரியப்பட்டு நிக்க அந்த பையனோட அப்பா கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து என்னடா பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அதோட விடாம உனிமேல் நீ சாகர வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறாரு. அந்த அன்னைக்கு நைட் அந்த பையன் கதை ஓபன் ஆயிருக்கிறத பார்த்துட்டு வெளியே வந்து பாக்குறான். அந்த பையனோட அப்பாவை யாரோ ஒருத்தன் அந்த புக்ல வந்த மாதிரியே கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்கான். அப்படியே அந்த கொலைகாரன் அந்த பையனோட பக்கத்துல வந்து இன்னையில இருந்து உனக்கு விடுதலைன்னு சொல்லி அவன் கையில ஒரு இரும்பை கொடுத்து உன் ஆசையை தீர்த்துக்கணும்னு சொல்றான். அந்த பையனுமே அந்த இரும்பை வாங்கிட்டு போய் இவ்வளவு நாள் அவங்க அப்பா கொடுமை பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறான்.